ஆக இந்த சட்டப்பேரவை உறுப்பினர் அவரு ஒரு பெரிய பணக்காரர், அதுல எதுவும் மாற்று கருத்தும் கிடையாது. அவர் எப்படி ஜெயிச்சாருன்னு நாட்டு மக்களுக்கு தெரியும், அது வேற விஷயம். அவர் திமுக கட்சி சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர். அவர் மருத்துவமனையில் அந்த கிட்னி அறுவை சிகிச்சையில் முறைகேடு நடந்ததாக, தம்பி தள்ளாதீங்கப்பா, தள்ளாதீங்க, அப்படியே இருக்கட்டும், தள்ளாது இருங்க. முறைகேடு இருந்ததாக அரசாங்கத்துக்கு புகார் போகுது. ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுகின்ற கட்சி திமுக இங்கே புகார் போனதுடனே அந்த புகாரை விசாரிக்க ஒரு மருத்துவ டீம், ஒரு ஐஏஎஸ் தலைமையில் மருத்துவ குழு அமைக்கப்பட்டு அந்த மருத்துவமனையை ஆய்வு செய்கிறாங்க. அந்த மருத்துவமனையில் ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த அறுவை சிகிச்சையில், அதாவது கிட்னி அறுவை சிகிச்சை, கிட்னி மாற்று அறுவை சிகிச்சையில், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தவறு நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது திமுக ஆட்சியில், திமுக அரசாங்கம். பிறகு தவறு நடந்தது என்று தெரிவிக்கப்பட்டவுடன் அந்த உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க. அனுமதியை ரத்து பண்ணியாச்சு. ஆக ஆளுங்கட்சி எம்எல்ஏ, ஆளுகின்ற கட்சி திமுக அரசாங்கம், அந்த அரசாங்கமே முறைகேடு நடைபெறுவ கண்டுபிடிக்கப்பட்டு அந்த அரசாங்கமே உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையுடைய அனுமதியை ரத்து செஞ்சிருக்குது. அப்படின்னா தவறு நடந்திருக்குல்ல, உண்மைதானே? நாம கண்டுபிடிக்கல, எதிர்கட்சி சொல்லல, ஆளுகின்ற கட்சி திமுக கட்சி, திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டு தவறு நடந்திருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதுவரை நடவடிக்கை எடுத்தாங்களா? இல்ல. அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், இதுவரைக்கும் உண்டான நடவடிக்கை எடுக்கல. திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு உயர்நீதிமன்றம், மதுரை உயர்நீதிமன்ற கிளை இதுக்கு வார்னிங் கொடுத்திருக்குது, எச்சரிக்கை கொடுத்திருக்குது. உறுப்பை திருடுவது குற்றம். ஒரு மனிதனுக்கு உறுப்பு முக்கியம், அதை கூட இந்த அரசுல விட்டு வைக்கல. ஆக தவறு நடந்த மருத்துவமனை மீது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சட்டத்தை முன் சமம், அதை இந்த அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும்.